Hi students, welcome back to Only One Marks channel. So இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஸ்கோர் சென்டம் ஸ்டடி பிளான் பார்த்துடலாம். எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஈஸியாக மார்க் வாங்கலாம் அப்படின்றத பார்த்துடலாம். சென்டம்க்கு நம்ம என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றதும் பார்த்துடலாம். ப்ளஸ் ஒரு முக்கியமான விஷயம் இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ரெகுலராக வாட்ச் பண்ணுற இல்லை வியூ பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்ம போடுற வீடியோஸ்லாம் இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும். ஸோ நீங்கள் வந்து லைக்கு கமெண்ட்டுன்னு பண்ணாதான் நிறைய பேர் போய் ரீச் ஆகும். ஸோ தமிழ் மட்டும் இல்லை எல்லா சப்ஜெக்ட்டுமே 90 மேலே ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ 1 by 1 அப்லோட் பண்ணும். எவ்ரி எக்ஸாம் முன்னாடியும் அப்லோட் பண்ணுறேன். அதெல்லாம் பார்த்தாலே நீங்கள் வந்து ஈஸியாக 90 மேலே ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ வீடியோவில் போயிடலாம். இந்த வீடியோ சென்டம் இல்லை ஸ்கோர் 90+ நல்ல மார்க்குக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் பார்த்துடலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 என்னெல்லாம் நீங்கள் படிக்கணும், இதே ஸ்டெப் இதே ஆர்டரில் நீங்கள் படிங்க. ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா இன்டர்னல்ஸ் வந்து 10 மார்க்ஸ் அவங்களே போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து சூஸ் வந்து 14 மார்க்ஸு. ஸோ புக் பேக் பார்த்தீங்கன்னா 8 to 10 தான் வரும் உங்களுக்கு. மீதி 4 கொஷின் இல்லை 6 கொஷின்ஸ் வந்து ஓனாக கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு புக் பேக் சூஸ்லாம் முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் புக் இன்டீரியர் சூஸும் பாருங்க. நான் புக் பேக் சூஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து போட்டாச்சு. நம்ம வீடியோ நம்ம சேனல் பிளேலிஸ்ட் உள்ள போனீங்கன்னா தமிழ் 1 மார்க்ஸ்னு இருக்கும். புக் பேக் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. அட் ப்ரெசென்ட் புக் இன்டீரியரும் 1 by 1 அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸாம் முன்னாடி அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ நம்ம சேனல்லே வந்து புக் பேக் 1 மார்க்ஸ் ப்ளஸ் புக் இன்டீரியர் 1 மார்க்ஸும் பார்த்தீங்கன்னா 14 மார்க்ஸ் ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ 1 மார்க்ஸில் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி நைட் இன்னிலிருந்து தமிழுக்கு ஜென்ரலாக வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 4 days இல்லை 5 daysனு வச்சுக்கோங்க. பட் அட் ப்ரெசென்ட் இன்னிலிருந்தே பார்த்தீங்கன்னா எவ்ரிடே நைட் வந்து 1 மார்க்ஸ் ஏதாவது ஒன்று வந்து முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டே வந்துடுங்க. எக்ஸாம் டைமில் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நைட் ஆனால் நீங்கள் வந்து 1 மார்க்ஸ்லாம் பார்க்கலாம், கிராமர் பார்ட் பார்க்கலாம், இதெல்லாம் பார்த்தா எக்ஸாம் டைமில் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் மனப்பாடம் வந்து 4 மார்க்ஸ். இம்பார்ட்டன்ட் மனப்பாடம்னு பார்த்தீங்கன்னா உங்களிடை குகனோடும் வையகம் பணிப்ப துன்பு உள்ளது காய்நல் விண்வேறு. இதுல இருந்தா மேக்ஸிமம் வரும். பட் சேஃபர் சைடுக்காக அடிஷனல் பார்க்கறது தப்பு கிடையாது, பார்த்துக்கோங்க. ஸோ ஏன்னா டெஃபினட்டா 4 மார்க் வாங்கிடலாம் எல்லா மனப்பாடம் பார்த்தீங்கன்னா. பட் இதுதான் இம்பார்ட்டன்ட், எவ்ரி டைம் இதுல இருந்தா வரும். சேஃப்டிக்காக எல்லாத்தையும் பார்க்கறது நல்லது. நெக்ஸ்ட் திருக்குறள் 2 மார்க்ஸ். எல்லா திருக்குறளும் ஃபர்ஸ்ட் வேர்டு லாஸ்ட் வேர்டு வச்சு படிச்சுக்கோங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கே இல்லாமல் மனப்பாடமும் திருக்குறளும் படித்து எழுதி பாருங்க. 6 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம். ஸோ 1 மார்க்ஸ் மனப்பாடம் திருக்குறள் இன்டர்னல் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 மார்க்ஸ் கிட்ட கிடைச்சாச்சு வந்துடுது. சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்றத பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா 4 மார்க்ஸ் செக்ஷன் 3 கொஸ்டின் வரும். என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணி கன்ஃபார்மாக ஒன்று வந்துடும். அணில இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல் பொருள் பின்வரும் நிலை அணி, சினம் என்னும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகதேச உருவகணி நிறைய வாட்டி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, வெரி இம்பார்ட்டன்ட். நிரல் நிறை அணி, பொருள் வேற்றுமை அணி, அகலாது அணுக்காதுன்னு சொல்லிட்டு தொழில் ஓமை அணி, நெக்ஸ்ட் வந்து ஓமை அணி. ஸோ அணிலாம் ஜென்ரலாக வந்து இந்த ஹெட்டிங் கொடுத்தும் கேட்பாங்க, இல்லை ஒரு திருக்குறள் கொடுத்தும் அந்த அணியை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. 2 அணி கேட்பாங்க, அதுல இருந்து 1 தான் நம்ம அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அணி படிச்சிங்கன்னா ஒரு 4 மார்க் வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம். இதுவும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நயம் பாராட்டுக. நயம் பாராட்டுக்கு ஈஸியாக இருக்கும், கஷ்டமே பட தேவையில்லை. 5 எழுதணும். திறந்த கருத்து, மைய கருத்து, எதுகை, மோனை, அணி நயம், தொடை நயம், இதெல்லாம் எழுதினா ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். எல்லா லெசன்லையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, ஈஸியாக தான் இருக்கு. நம்மள எதுகைனா ஃபர்ஸ்ட் லெட்டர், மோனைனா மோனை ஃபர்ஸ்ட் லெட்டர், எதுகை வந்து செகண்ட் லெட்டர், அணி மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். கொடுத்த பாட்டு வந்து எந்த அணி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ எல்லா லெசன்ல இருந்தும் எந்த லெசன்லாம் இருக்கோ அதில் வந்து நயம் பாராட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 4 மார்க். இதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷனும் பார்த்தீங்கன்னா பேராகிராஃபாக இருக்கிறது படிக்காதீங்க, லைன் பை லைனாக இருக்கும்ல அதை படிங்க. இதுவும் டிரான்ஸ்லேஷனும் கன்ஃபார்மாக வர கொஷின்ஸ். அதுவும் எல்லா லெசனும் பார்த்து எழுதி பார்த்துக்கோங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கே எல்லாம் எழுதி பார்த்தா தான் சென்டம் கிடைக்கும். ஸோ டிரான்ஸ்லேஷன் இதுக்கு அடுத்தது கன்ஃபார்மாக எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழமொழிகளை வாழ்க்கை நிகழ்வோடு நிறைவு செய்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது சாப்டர் 4ல இருக்கு. 6 பழமொழி இருக்கு. அதுல இருந்து ஏதாவது ஒன்று கேட்பாங்க, ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த 4 பார்த்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு 3 நம்ம அட்டன் பண்ணிடலாம். எது நமக்கு தெரியுதோ அதை வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து 12 மார்க்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 1 மார்க்ஸ் அதெல்லாம் படிங்க. அதுக்கு அடுத்து எது கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதான் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். எப்பவுமே தமிழும் இங்கிலீஷ்லையும் சரி கொஸ்டின் ஆன்சர்ஸ் லாஸ்ட்டாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகேவா, வெரி இம்பார்ட்டன்ட். சரி, ஸ்டெப் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அட் ப்ரெசென்ட் 1 மார்க்ஸ் இன்டர்னல்லாம் வந்து மனப்பாடம் 30 மார்க்ஸ். இப்போ இது ஒரு 12 மார்க்ஸ் சேர்த்தீங்கன்னா 42 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஈஸியாக 42 மார்க்ஸ் வாங்கிடலாம். நெக்ஸ்ட் கிராமர் பார்ட்டு. கிராமருக்கு வந்து 14 மார்க்ஸ். நீங்கள் கிராமரும் கஷ்டப்பட தேவையில்லை. நம்ம சேனல் பிளேலிஸ்ட் உள்ள போனாலும் எல்லாம் கிளியராக எக்ஸ்பிளனேஷனோட கிராமர் கொடுத்துருக்கேன். எல்லா கிராமரும் பார்த்தீங்கன்னா 7 தான் நம்ம அட்டன் பண்ணணும். 7மே அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு 14 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம். என்னெல்லாம் கிராமர் சொல்லிடுறேன் இதில்.
கலை சொற்கள், பகுப்பது உறுப்பிலக்கணம், இலக்கண குறிப்பு, புணர்ச்சி விதி. இதுல எது கன்ஃபார்மா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலை சொற்கள் வந்துடும், பகுப்பது உறுப்பிலக்கணம் வந்துடும், புணர்ச்சி விதி 3 வந்துடும். 3 2s are 6 marks. ஸோ 7ல 3 வந்து கன்ஃபார்ம். இலக்கண குறிப்பு டவுட் மோஸ்டா வராது. கலை சொற்கள், புணர்ச்சி விதி, பகுப்பத உறுப்பிலக்கணம் நம்ம வீடியோ போட்டுருக்கோம், போய் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் மயங்கொலி சொற்களும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கலை 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 இதுக்கும் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. லெசன் 2ல பேஜ் 44. நெக்ஸ்ட் சொல்லுறுப்புகளை பிரித்தும் சேர்த்தும், சொல்லை பிரித்தும் சேர்த்தும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியா 7 கிராமர் வாங்கிடலாம். இன்னும் இருக்கு கிராமர், ஒன்றும் முடியல, இன்னும் இருக்கு. ஊமை தொடர்களை சொற்றொடரில் அமைத்து எழுதுக, பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக, பொருள் வேறுபாடு அறிந்து தொடர் அமைக, 4 சொற்கள் கொண்டு தொடர் எழுதுக, வல்லினமைகள் இட்டும் நீக்கியும், பொருத்தமான வேற்றுமை உருபு பிழை நீக்கி எழுதுக, மரபு பிழை நீக்கி எழுதுக. இது இல்லாம இதுல வந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர்ஸ் கேட்பாங்க. லாஸ்டா பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்து ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் வந்து கிராமர்லயே வந்து கேட்பாங்க. அதுலயும் என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லிட்டு கொடுத்துருக்கேன், அதான் எப்பவுமே வருஷம் வருஷம் அதுதான் கேட்பாங்க. அந்த கொஸ்டின் நம்ம பார்ப்போம், சொல்லிடுறோம் லாஸ்டா. ஓகேவா? ஸோ கிராமர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி 42, கிராமர்ல ஒரு 14 சேர்த்தீங்கன்னா 54 மார்க்ஸ் வந்து ஈஸியாக கிடைச்சிடும். நம்ம இன்னும் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கவே இல்லை. நீங்க ஆல்ரெடி கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் வந்து எக்ஸாமுக்கு பல வாட்டி படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால எப்படியும் கொஸ்டின் ஆன்சர்ஸ்ல நீங்க வந்து மார்க் வாங்கிடுவீங்க. பட் ஸ்டில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நம்ம வெப்சைட் படிடா.comல உங்களுக்கு இப்போ நான் போட்ட ஸ்டடி பிளானும் இருக்கு, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் இருக்கு, அது காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ லாஸ்டா பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து 2 மார்க்ஸ் வந்து 10 மார்க்ஸ்க்கு வரும், 4 மார்க்ஸ் வந்து 16 மார்க்ஸ், நெடிவினா வந்து 18 மார்க்ஸ். ஸோ நெடிவினா கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 2 மார்க்ஸ் செய்யுள் உரைநடை, 4 மார்க்ஸ் செய்யுள் உரைநடை, நெடுவினா செய்யுள் உரைநடை, துணைப்பாடம்னு கேட்பாங்க. இது எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் கொடுத்துருக்கேன், நீங்க அது மட்டுமே பார்த்தா போதும். அடிஷ்னலாக உங்க புக்ல இருந்து எதுவுமே ஒரு கொஸ்டின் கூட எக்ஸ்ட்ரா பார்க்க தேவையில்ல. கன்ஃபார்மா எல்லா கொஸ்டினுமே நீங்க வந்து அட்டென்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டடி பிளான் வெப்சைட்டும் காமிச்சிடுறோம் உங்களுக்கு. இன்னொரு கடைசியா வந்து நீங்க சென்டம்க்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் வந்து இம்பார்ட்டன்ட். எப்பவுமே நல்லா படிச்சிருப்பீங்க, லாஸ்ட்ல வந்து நெடுவினா எழுதுறதுக்கு டைம் பத்தாது உங்களுக்கு. ஸோ அதனால டைம் பார்த்து டைமுக்கு ஏற்ற மாதிரி அட்டன் பண்ணுங்க. கொஸ்டின் பேப்பரை வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சு செக் பண்ணி பாருங்க, எந்தெந்த கொஸ்டின்லாம் எங்கெங்க இருக்கு. ஸோ அது நீங்க உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னா கொஸ்டின் பேப்பர் டக்குன்னு நீங்க ஆன்சர் பண்ணலாம், டைம் வேஸ்ட் பண்ணாம ஃபாஸ்ட்டாக அட்டன் பண்ணிடலாம். அணி எந்த இடத்துல வரும், எந்தெந்த கொஸ்டின் எந்தெந்த இடத்துல வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ஷன்ஸ் அந்த கேட்டகரிஸ்லாம் கிளியரா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணிட்டு டைமுக்குள்ள எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இது முன்னாடி ஃபியூச்சர்லாம் பார்த்தீங்கன்னா நெடுவினா எழுதுறதுக்கு டைம் பத்தாம இருக்கும். அதனால டைம் பார்த்து நீங்க அட்டன் பண்ணுங்க. இன்னொன்று வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னால நிறைய பேருக்கு மார்க் போகும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நிறைய வாட்டி கொஸ்டின்ஸ்லாம் எழுதி பாருங்க, மனப்பாடம் எழுதி பாருங்க, கிராமர் பார்ட்லாம் எழுதி பாருங்க. ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அவாய்ட் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது தப்பு பண்ணாலும் அதை அடிக்காதீங்க, அப்படியே விட்டுருங்க, பார்க்க மாட்டாங்க. ஸ்டார்டிங்ல 1 மார்க்ஸ் எல்லாம் நிறைய எல்லாமே கரெக்டா இருந்ததுன்னா நீங்க நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் நினைச்சிட்டு நெக்ஸ்ட் ஒரு 2 பேஜஸ் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி பார்ப்பாங்க. அந்த 2 பேஜஸ்லயும் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸை எழுதுங்க, மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் 2 பேஜஸ் வந்து எந்த மிஸ்டேக்குமே இல்லாம கிளியரா எழுதுங்க. 2 பேஜ் இல்ல 3 பேஜ் வந்து கிளியரா எழுதுங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கே இல்லாம. மீறி வர பேஜ் தான் பெருசா படிச்சு பார்க்க மாட்டேன், டிக் அப்படியே ஸ்ட்ரைட்டா டிக் பண்ணிடலாம் மேக்ஸிமம். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் 3 பேஜ் தான் கொஞ்சம் நீங்க எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்ப்பாங்க. ஸோ அதனால அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, ஈஸியா வந்து நம்ம சென்டம் வாங்கிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போயிடுவோம். வெப்சைட் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ படிடா.com போங்க. 10th 11th 12th இருக்கும். இது 12th உள்ள போனீங்கன்னா தமிழ் எல்லா சப்ஜெக்ட்டுமே இருக்கும். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் உள்ள போனீங்கன்னா 12th தமிழ், இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிக்ஸ், பயோ, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்தாச்சு. தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் ஸ்டடி பிளான் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ தமிழ் உள்ள போனீங்கன்னா தமிழ்ல என்னெல்லாம் பார்க்கணும்னு இருக்கும். ஸோ 1 மார்க்ஸ் சி வீடியோன்னு போட்டிருக்கேன், கிளிக் பண்ணினா நம்ம சேனல் உள்ளே போய்டும். மனப்பாடம் இம்பார்ட்டன்ட் மனப்பாடம் நான் இப்போ சொன்னது. நெக்ஸ்ட் 4 மார்க்ஸ் செக்ஷன் நீங்க என்னெல்லாம் படிக்கணும் இப்போ சொன்ன ஸ்டடி பிளான் அப்படியே இதில் இருக்கும். நெக்ஸ்ட் நான் கிராமர்ல சொன்ன அதுல ஸ்டடி பிளான்ல சொல்ல விட்ட கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா விடியல் வனப்பு இரு சொற்களையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் லெசன் 1ல கொஸ்டின் நம்பர் 4ல கேட்பாங்க, பேஜ் நம்பர் 19ல இருக்கு. திருவளர் செல்வன் திருவரல் செல்வன் இவற்றில் சரியான தொடர் எது, இதுவும் கேட்பாங்க, லெசன் 3ல இருக்கு. தொன்மம் பொருள் யாது. ஸோ இந்த 3 கொஸ்டின் பாருங்க, இதுல ஒன்று டெஃபினட்டா வந்துடும். இதான் வந்து இலக்கணம் கொஸ்டின் ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட்
கிராமர்லாம் என்னெல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்கேன். இதில் வந்து சி ஆன் யூடியூப் அப்படின்னு இங்கே இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம யூடியூப் சேனலே போயிட்டு நீங்கள் வந்து கிராமர் எல்லாமே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா 1 மார்க்ஸ் சூஸ் கிஸ் எல்லாத்தையும் நீங்கள் கிளிக் பண்ண போயிடலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் நெடுவினா அப்படின்னு கொடுத்துருக்கேன். 2 மார்க் உள்ள போனீங்கன்னா அட் ப்ரெசன்ட் கொஷின்ஸ் மட்டும் இருக்கும். இஃப் பாசிபிள் ஆன்சர்ஸோட போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். உங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி 1 மார்க்ஸ் புக் பேக் 1 மார்க்ஸ்லாம் நான் போட்டு முடிச்சுட்டு 11த்துக்கும் சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டுனா டைம் இருந்ததுன்னா ஆன்சர்ஸோட சேர்த்து போடுறேன். அட் ப்ரெசன்ட் கொஷின்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். இதை பார்த்தாலே போதும். கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து தமிழில் பிழையின்றி பேசுவதற்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து எடுத்தது. பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் ஃபர்ஸ்ட் மிட்டம் செகண்ட் மிட்டம் அப்படின்னு வைக்கிறாங்களா ஆஃபிலி ரிவிஷன் எக்ஸாம் அதுலேருந்து எடுத்தது தான். இந்த கொஷின்ஸ்லாம் நான் லாஸ்ட் 3-4 இயர்ஸாக கொடுத்துட்ருக்கேன். எவ்ரி இயர் எல்லா கொஷின்ஸும் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ நம்ம வெப்சைட் போயிட்டு நீங்கள் வந்து 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் நெடுவினா இருக்குது. அதில் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கே இல்லாமல் டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருந்தால் நீங்கள் வந்து சென்டமும் வாங்கலாம். பட் ஈவன் வீக் ஸ்டூடெண்ட் வந்து இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா 80 மேலே வாங்கிடலாம். ஓகேவா? கவலையே பட தேவையில்லை. ஆவரேஜாக படிக்கிற பசங்க 90 மேலே 60 50 50 60 70 வாங்குறவங்க 80 கிட்ட டார்கெட் பண்ணலாம். 90 ஆல்ரெடி வாங்குற பசங்க டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இப்போ சொன்ன இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி படித்தா சென்டம் கூட ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருமே நல்ல மார்க் வாங்கட்டும். இதே மாதிரி இங்கிலீஷ்க்கு நம்ம போடுவோம். ஒரு சப்ஜெக்ட் மாதிரி 1 by 1 போடுறேன். ரெகுலராக நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். எவ்ரி சப்ஜெக்ட் 90 மேலே ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் 1 by 1 அப்லோட் பண்ணிடலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.